Hello everyone, this is PK Academy. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் மீனிங், அதோட டெஃபினிஷன், அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்னென்ன கால்குலேஷன்ஸ்ன்றதை மட்டும் பேசிக் பார்த்துடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த டெஃபினிஷன் என்ன சொல்கிறதுன்னா, இண்டெக்ஸ் நம்பர் இஸ் எ ஸ்டடி ஆஃப் ஃபைண்டிங் வேரியேஷன் in price, quantity, value from one year to another year. அதாவது 1 இயர்லேருந்து அடுத்த இயருக்கு ப்ரைஸ்லேயும் குவான்டிட்டிலையும் வேல்யூலையும் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 2000 2021 வரையும் சேஞ்சஸை கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இந்த டெஃபினேஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இப்போது ஒரு டிவி 2000 வாங்கியிருந்தால் 10 ரூபா இருந்திருக்கும் நினச்சிக்கோங்க. ஒரு டிவி 2000 10 ருபீஸ் இருந்தது, 2021 வந்து 20 ருபீஸ்க்கு விற்குது. ஓகே, 10 ருபீஸ்க்கு கிடைக்காது, பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள். 20 ருபீஸ்க்கு கிடைக்குதுன்னா எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 2000 2020 வரையும் அந்த டிவியோட ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்றதை கால்குலேட் பண்ணுறது ப்ரைஸ் இண்டெக்ஸ். அண்ட் செகண்ட் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 வந்து நான் 1 ருபீஸ் கொடுத்தா 4 சாக்லேட்ஸ் வரும். பட் இப்போ 2021 1 ருபீக்கு எடுத்தா 1 சாக்லேட் தான் வருது. ஸோ 2000 2 சாக்லேட்ஸ் வருது, பட் அதே ப்ரைஸ் தான் தரேன், பட் 2021 1 சாக்லேட் தான் வருது. ஸோ குவான்டிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அதே ப்ரைஸ்க்கு இந்த கால்குலேட் பண்ணுறது குவான்டிட்டி இண்டெக்ஸ். தேர்ட் ஒன் வேல்யூ இண்டெக்ஸ். அதாவது ஓவரால் ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 1 கிராம் கோல்டு 100 ருபீஸ், சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1 கிராம் கோல்டு 100 ருபீஸ்னால் இப்போ 2021 1 கிராம் கோல்டு 500 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ இந்த டோட்டல் ஓவரால் வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 1 இயர் டு அனதர் இயர் என்றதை கால்குலேட் பண்ணுறது தான் வேல்யூ இண்டெக்ஸ். ஸோ இதை அசோசியேட் பண்ணுற டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர். அதாவது எந்த இயரை நம்ம பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளில் 2021 பேஸ் பண்ணி 2020 பேஸ் பண்ணி 2021 வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2020 இஸ் பேஸ் இயர் அண்ட் 2021 இஸ் கரண்ட் இயர். கரண்ட் இயர்னால் எந்த இயர் வரையும் கால்குலேட் பண்ணுறோம், பேஸ் இயர்னால் எந்த இயரில் இருந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பேஸ் இயரை எப்படி டினோட் பண்ணுவோம், எப்படி எழுதுவோம் சம்மில். ஏன்னா பேஸ் இயர் வந்து 0ன்னு எழுதுவோம், அண்ட் கரண்ட் இயரை வந்து 1ன்னு எழுதுவோம். ஓகே, இப்போ 0 1, இந்த 0 வந்து பேஸ் இயர், 1 வந்து கரண்ட் இயர். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது இண்டெக்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் மொத்தம் 3 இண்டெக்ஸ் தான் இருக்குது. 3 இண்டெக்ஸ் இருக்குது, 3க்கு மேலேயும் இருக்குது. பட் இப்போதைக்கு காலேஜ் ஸ்டடீஸ், ஸ்கூல் ஸ்டடீஸ் வரையும் இதுவே போதும். ஸோ இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். த சேஞ்சஸ் பிட்வீன் ப்ரைஸஸ் ஃப்ரம் 1 இயர் டு அனதர் இயர் தான் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதாவது பேஸ் இயர்லேருந்து கரண்ட் இயர் வரையும் எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதுன்றது ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதை P01 டினோட் பண்ணுவோம். அதாவது P மீன்ஸ் ப்ரைஸ், 0ன்னா பேஸ் இயர், 1ன்னா கரண்ட் இயர். ஸோ ப்ரைஸ் ஃப்ரம் பேஸ் இயர் டு கரண்ட் இயர், ப்ரைஸ் ஃப்ரம் பேஸ் இயர் டு கரண்ட் இயர். அண்ட் நெக்ஸ்ட் குவான்டிட்டி இண்டெக்ஸ். த சேஞ்சஸ் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் 1 இயர் டு அனதர் இயர். ஸோ அதை Q01 டினோட் பண்ணுவோம். Q மீன்ஸ் குவான்டிட்டி, 0 மீன்ஸ் பேஸ் இயர், 1 மீன்ஸ் கரண்ட் இயர். ஸோ குவான்டிட்டி ஃப்ரம் பேஸ் இயர் டு கரண்ட் இயர். அண்ட் வேல்யூ இண்டெக்ஸ். ஓவரால் வேல்யூவில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது 1 இயர் டு அனதர் இயர். ஸோ V01 டினோட் பண்ணுவோம். V மீன்ஸ் வேல்யூ, 0 மீன்ஸ் பேஸ் இயர், 1 மீன்ஸ் கரண்ட் இயர். ஸோ வேல்யூ ஃப்ரம் பேஸ் இயர் டு கரண்ட் இயர். நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங். எந்தெந்த மெத்தட்லலாம் இந்த வேரியேஷன்ஸை, அதாவது சேஞ்சஸை கால்குலேட் பண்ணுவோன்றது பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. 2லேயும் ஒரு 2 சப் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் simple or unweighted method,
அண்ட் செகண்ட் ஒன் வெயிட்டட் மெத்தட். ஸோ சிம்பிள் ஆர் அன்வெயிட்டட் மெத்தட்னா என்ன அப்படின்னா, சிம்பிள் மெத்தட்னா நார்மலாக ப்ரைஸில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ஆர்எல்ஸ் நார்மலாக குவான்டிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது சிம்பிள் ஆர் அன்வெயிட்டட் மெத்தட். ஸோ வெயிட்டட் மெத்தட்னா என்ன, ஒரு பொருளுக்கு இந்த இடத்துல வெயிட்னா கிலோகிராம் வெயிட் இல்லை. ஸோ வெயிட் மீன்ஸ் அதுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறோம். ஓகே, அதாவது ரேங்க் 1 ரேங்க் 2ன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறோன்றது தான் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வெயிட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறோன்னா குவான்டிட்டியும் சேர்த்து எடுத்துப்போம். 10 ரூபி ப்ரைஸ்க்கு எத்தின குவான்டிட்டி, 20 ருபீஸ் ப்ரைஸ்க்கு எத்தின குவான்டிட்டி. ஸோ ப்ரைஸ் கால்குலேட் பண்ணும்போது வெயிட்டையும் குவான்டிட்டியும் சேர்த்து எடுத்துக்கனா அது வெயிட்டட் மெத்தட். ஆர் குவான்டிட்டியை கால்குலேட் பண்ணுங்க ப்ரைஸையும் சேர்த்து எடுத்துக்கனா அது வெயிட்டட் மெத்தட். ஸோ சிம்பிள் ஆர் அன்வெயிட்டட் மெத்தடில் வெறும் ப்ரைஸை மட்டும் கால்குலேட் பண்ணுவோம், ப்ரைஸ் இண்டெக்ஸை, வெறும் வெயிட் இண்டெக்ஸ் ஆர்எல்ஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் சிம்பிள் ஆர் அன்வெயிட்டட் மெத்தட் வந்து டூவாக பிரியுது. ஒன் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், சிம்பிள் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட். அண்ட் லைக்வைஸ் வெயிட்டட் மெத்தடும் ரெண்டாக பிரியுது, வெயிட்டட் அக்ரிகேட்டிவ், வெயிட்டட் ப்ரைஸ் ரிலேட்டிவ். இது எல்லாமே கால்குலேட் பண்ணுற டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லை. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆர் அன்வெயிட்டட் மெத்தடில் இருக்கிற கால்குலேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ சிம்பிள் ஆர் அன்வெயிட்டட் மெத்தடில் எப்படி ப்ரைஸ் இண்டெக்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ப்ரைஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறது தான். அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைஸஸ் ஆஃப் 1 year to another year ஆர் பேஸ் இயர் டு கரண்ட் இயர். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ண போகிறோம். குவான்டிட்டி இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ இண்டெக்ஸ் நான் வேறு வீடியோவில் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட் அண்ட் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் ரெண்டு இருந்ததை பார்த்தோம். சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடில் என்ன ஃபார்முலான்னா P01, அதாவது ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃப்ரம் பேஸ் இயர் டு கரண்ட் இயர். P01 is equal to sigma P1 by sigma P0 into 100, which means total of price of current year by total price of base year. current year ஓட total price-ஐயும் base year ஓட total price-ஐயும் divide பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணோம். 100 ஏன் மல்டிப்ளை பண்ணோம்னா பர்சன்டேஜாக மாற்ற. ஸோ whenever we need to get a thing like percentage, we have to multiply it with 100. ஸோ இதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு 100 டிவைட் பண்ணுறோம். ஏன் பர்சன்டேஜாக மாற்றணும், அதை வந்து பர்சன்டேஜாக மாற்றின பிறகு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கோங்க, சிக்மா P1 by P0 into 100. ஓகே. அண்ட் சிம்பிள் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தடில் ஃபார்முலா என்னென்னா P01 is equal to total price relative by n into 100. ஸோ இந்த இடத்துல என்னன்றது டோட்டல். ஓகே, அது சம் போகிறப்ப தெரியும். ஸோ வாட் யூ மீன் பை டோட்டல் ப்ரைஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ரிலேட்டிவ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, P1 by P0 into 100. இந்த ஃபார்முலாவில் இந்த சிக்மாவை மட்டும் அழிச்சிட்டோன்னா அதுதான் ப்ரைஸ் ரிலேட்டிவ். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவில் டோட்டல் ப்ரைஸ் ரிலேட்டிவ்ன்றது புக்கில் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க, சிக்மா P1 by P0 into 100ன்னு போட்டுருப்பாங்க. ஸோ அது ஓவரால் டோட்டல் ஆஃப் P1 by P0 into 100 அது கால்குலேஷன் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு. அண்ட் திஸ் இஸ் த ஃபார்முலாஸ். அண்ட் ஒரு சம் போட்டு பார்ப்போம் இப்போது வாங்க. ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா கால்குலேட் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் 2005 டேக்கிங் 2004 as பேஸ் இயர். ஸோ 2004 தான் பேஸ் இயர், 2005 தான் கரண்ட் இயர். ஸோ கமாடிட்டிஸ் கொடுத்துறாங்க ABCDE, ப்ரைஸ் 2004 அதாவது பேஸ் இயரோட ப்ரைஸ் கொடுத்துறாங்க, 2005 பேஸ் இயர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ணோம், இன்கேஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணோம், இல்லை சிம்பிள் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணோம். பட் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நான் ரெண்டு மெத்தட்லேயும் போட்டு காமிக்கிறேன், சேம் சம் ரெண்டு மெத்தட்லேயும் போட்டு காமிக்கிறேன், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கமாடிட்டி ப்ரைஸ் பேஸ் இயர், நெக்ஸ்ட்டு கரண்ட் இயர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடில் நமக்கு தேவையானது வந்து
சிக்மா P1 சிக்மா P0, அதாவது டோட்டல் ஆஃப் P1 டோட்டல் ஆஃப் P0 வேணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுலேயே கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பேஸ் இயர், அதாவது P0, இது வந்து கரண்ட் இயர் P1. ஓகே, இந்த இயர்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இது பேஸ் இயர், இதுதான் எடுக்க வேண்டிய இயர். ஸோ இது வந்து கரண்ட் இயர். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா P0 கிடச்சிரும், இது ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா P1 கிடச்சிரும். ஸோ சிக்மா P0 பை சிக்மா P1 இன்ட்டு 100 போட்டால் ஒரு பர்சன்டேஜ் வரும், அதுதான் ஆன்சர். ஸோ அது இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் அப்படியே எழுதிட்டேன். கமாடிட்டிஸ் ப்ரைஸ் P01 ப்ரைஸ் P1 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சிக்மா P0 கண்டுபிடிச்சிட்டோம். சிக்மா P0னா ஒன்றும் இல்லை, சிக்மானாலே சம் ஆஃப், அதாவது டோட்டல் ஆஃப். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 300 வந்து, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 360 வந்து. ஸோ சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடில் ப்ரைஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன? ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா P1 பை சிக்மா P0 இன்ட்டு 100. சிக்மா P1 360, ஸோ 360 சிக்மா P0 300 இன்ட்டு 100 போட்டால் 120% வந்துருச்சு. போட்டு பார்த்தா 120% தான் வரும், அதாவது 360 பை 300 இஸ் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு 100 வந்து 120% வரும், அவ்வளோதான் ஆன்சர். இதே சம் சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடில் இல்லாமல் சிம்பிள் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தடில் போட்டால் எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவை? நம்மளுக்கு வந்து டோட்டல் ப்ரைஸ் ரிலேட்டிவ் n வந்து எத்தனை கமாடிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. நான் அதை அந்த டேபிளில் காட்டுறேன். ஸோ டோட்டல் ப்ரைஸ் ரிலேட்டிவ் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. டோட்டல் ப்ரைஸ் ரிலேட்டிவ்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ரிலேட்டிவ்னா P1 பை P0 இன்ட்டு 100, எல்லா ஒரு கமாடிட்டிக்கும் P1 பை P0 இன்ட்டு 100 கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோன்னா அதுதான் டோட்டல் ப்ரைஸ் ரிலேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். பை n இன்ட்டு 100 போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ லெட்ஸ் வாங்க பார்ப்போம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் கமாடிட்டிஸ் எல்லாத்தையும் எழுதிட்டேன். எத்தனை கமாடிட்டி இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் n. ஸோ இங்கே 1 2 3 4 5 கமாடிட்டிஸ். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, நம்பர் ஆஃப் கமாடிட்டிஸ் தான் n. அண்ட் சிக்மா P0 போட்டேன், சிக்மா P1 P0 அப்படியே போட்டேன், P1 அப்படியே போட்டேன். டோட்டல் பண்ணலை, பிகாஸ் நமக்கு அந்த டோட்டல் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது ப்ரைஸ் ரிலேட்டிவோட டோட்டல். ப்ரைஸ் ரிலேட்டிவ்க்கு ஒரு பாக்ஸ் போட்டேன், அதாவது P1 பை P0 இன்ட்டு 100. ஸோ இதில் P1 70, P0 50, 70 பை 50 இன்ட்டு 100 வந்து 140. ஓகே, இது பர்சன்டேஜில் நார்மல் 140 அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ட் இங்கே 60 பை 40 இன்ட்டு 100 150, 90 80 பை 100 112.50. இதை ரெண்டு டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ண இது வரும் 20 பை 20 இன்ட்டு 100 100. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா சிக்மா P1 இன்ட்டு 100, சிக்மா P1 பை P0 இன்ட்டு 100 வரும். ஸோ இதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் டோட்டல் ஆஃப் P1 பை P0 இன்ட்டு 100 வரும். அதாவது P1 பை P0 இன்ட்டு 100னா ப்ரைஸ் ரிலேட்டிவ்னு அர்த்தம். ஸோ சிக்மா ப்ரைஸ் ரிலேட்டிவ் டோட்டல் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் கிடச்சிரும் 611.59. இப்போ ஃபார்முலாக்கு போவோம். P01 அதாவது ப்ரைஸ் ரிலேட்டிவ் ஃப்ரம் பேஸ் இயர் டு கரண்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரைஸ் ரிலேட்டிவ் பை n. டோட்டல் ப்ரைஸ் ரிலேட்டிவ் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதுதான் சிக்மா P1 பை P0 இன்ட்டு 100 611.59. ஸோ 611.59 பை 5 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 122.318% வரும். இதுதான் ப்ரைஸ் ரிலேட்டிவோட சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தடில் போடுறது. ஸோ இப்போது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இதுக்கு என்ன மீனிங், அதாவது இந்த 120%க்கு என்ன மீனிங், ஏன் 120 ஒய் 120 அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது பேஸ் இயரை நம்ம 100%ன்னு எடுத்துப்போம். ஓகேவா, பேஸ் இயரில் ப்ரைஸ் வந்து 100%ஆக இருந்ததுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல் ப்ரைஸை தான் 100% நான் அசியூம் பண்ணுறோம். 1 rupeesனால் அது 100% நான் அசியூம் பண்ணுறோம். 2001 ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? மொத்தம் 120% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 100லேருந்து 120 மாறி இருக்குது. அப்போ கடைசியில் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம்? ப்ரைஸஸ் ஆர் இன்க்ரீஸ் அப் டு 20%. அதுதான் இதோட ரிசல்ட். ஓகே, 120%னா 100லேருந்து 120 ஆகிருக்கு. ஸோ 20% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுதான் மீனிங். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் வந்து 100லேருந்து 122.318க்கு மாறி இருக்கு. ஸோ ப்ரைஸஸ் ஆர் இன்க்ரீஸ் அப் டு 22.318% அப்படின்னு மீனிங். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வெயிட்டட் மெத்தட்லேருந்து போடுறேன். அதில் வந்து 5 மெத்தட்ஸ் இருக்கும். ஃபிஷர், மார்ஷல், அப்படி இப்படின்னு 5 டைப்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.